100% அந்த இடத்தை செலக்ட் பண்ண தப்பு. முதல் பாயிண்ட் இதுதான். மக்கள் ரசிகர் வருவான், கட்சிக்காரன் வருவான் சார். கட்டுப்படுத்த வேண்டிய யாரு? அவனுக்கு கரெக்டா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய யாரு? நிர்வாகம். உடனே சிஎம் வந்துட்டார், நிச்சயமா அதெல்லாம் மறுக்க முடியாது. தெரிஞ்சவங்க ஓடி வர்றாரு, எல்லாம் வர என்ன யூஸ்? பிரிவென்ஷன் தான் சார் முக்கியம் சார். செருப்பு பறக்க நம்மளே பாக்குறோம். ஒரு ரசிகர் செருப்பு போடுவோம் நம்ம மேல. சம்திங் இஸ் தேர். சிபிஐ அப்பதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும், இல்ல கிடைக்காது. டெட் பாடி வச்சு அலையா சார், உயிர் இருக்கான்னு பாக்குறதுக்காக. எங்க நடக்குமா? நடந்திருக்குமா எங்க இந்தியால? பெத்த குழந்தைய தூக்கிட்டு நடிகர் அவ்வளவு ரெடியா? உங்களுக்கு ஒரு சினிமா நடிகரை பாக்கிறதுக்கு உங்க குழந்தை உயிரை போனாலும் பரவாயில்லையா? குழந்தை செத்துட்டு பேரண்ட்ஸ் தான் நான் உதைக்கணும் சார். அவங்க ஏன் விட்டடி, ஏன் கூட்டு போன? 4 லட்சத்துக்கு மைனஸ். திருவாங்க சரியில்லை சொல்றாங்க, ஒரு பக்கம் உயிரை டைலேட்டா வந்தாரு சொல்றாங்க. எதுக்கு இதெல்லாம்? உயிர் போயிடுச்சு, இல்ல திருப்பி கிடைக்குமா? பணம் கொடுக்குறீங்க, திருப்பி பணம் வச்சு உயிர் வந்துருமா? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த எம்ஜிஆர் நகர் கே புகழேந்தி சார் மற்றும் வழக்கறிஞர் ஆவார். சார் வணக்கம் சார். வணக்கம். எல்லாருமே இப்போ விஜய் மேல ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு வச்சவங்க எல்லாருமே இப்போ அப்படியே யூட்டன் போட்டு இப்போ திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறதாக தெரிய வருது சார். அங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை, அவங்க கண்ட்ரோல் பண்ண விதம் சரியில்லை. இளையபாரதம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு துயர சம்பவம் எங்கேயுமே நடக்கூடாது மாதிரி. குழந்தைகள், பெண்கள், அந்த 41 பேருக்கு இந்த நேரத்தில் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் சார். இது ஒரு நடிகர் தலைவர் போறாரு. இதுக்கு முன்னாடி 4 ப்ரோக்ராம் போயிருக்காரு. போன இடத்துல எல்லாம் கட்டுக்கடை கூட்டம், யாரும் மறுக்க முடியாது. அது ஓட்டு போட வந்தாங்களா, பார்க்க வந்தாங்களா, ரசிக்க வந்தாங்களா? 2வது கூட்டம் வந்துச்சு. அப்புறம் யாரு அலர்ட்டா இருக்கணும்? நீங்க சொல்லுங்க, யார் அலர்ட்டா இருக்கணும்? நிர்வாகம், அரசு. அந்த அரசு என்ன பண்ணுச்சு? அவங்க என்ன சொல்றாங்க? உழவர் சந்தைன்னு ஒரு இடம் கேட்கறாங்க, ரவுண்ட் ஆனா காந்தி சிலை கேட்கறாங்க. அது அந்த இடத்துல சப்போஸ் என்ன அசமா ஆச்சுன்னா பிரிஞ்சு போறதுக்கு இடம் இருக்கு சுத்துக்கும். இது முட்டு சந்து. திருப்பி நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் காவா. அந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு ஒரு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை எல்லா டேலையும் காலைல 10 மணிக்கு கூலிக்காரங்களாம் நிற்பாங்க, கூலிக்கு வேலைக்கு போகிறதுக்கு. அது மாதிரி ஜங்ஷன் ஆகுது. நேற்று கூட ஒரு அம்மா பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை சாயங்காலம் பார்த்தீங்கன்னா, கூலி செட்டில் பண்ணுற இடம். வாரமாக வேலை செய்திருப்பான், 4 நாள் வேலை செய்திருப்பான், சம்பளம் வாங்குற இடம். பக்கா லேபர்ஸ் ஏரியா. அந்த இடத்த எப்படி நீங்கள் கொடுத்தீங்க? நிச்சயமாக கூட்டம் வரும்னு தெரியும். அதெல்லாம் இல்லாமல் விஜய் ரசிகர்கள், அவங்க கட்சியின் தாவைக்காவலர் ஒரு ஊர்லேயும் வண்டி வச்சு கூட்டு வந்திருக்காங்க. ஆமாம், நம்ம மக்களே சொல்கிறாங்களே, வண்டி வச்சா கூட்டு வராங்க. ஸோ ஒரு ரசிகரா நடிகரை பார்க்கறதுக்கு வண்டி வச்சா வராமல் இருப்பாங்களா சொல்லுங்கள்? அது வீக்கெண்ட் லீவு. இப்போ வர தசரா ஹாலிடே, ஸ்கூல்லாம் வர லீவு. அப்போ இந்த நிர்வாக முழு பொறுப்பு நிர்வாகம் தான். நேற்று எங்கள் முன்னாள் தலைவர் சொல்லும்போது தெளிவாக சொல்லிட்டார். முதல்ல நீங்கள் எஸ்பியும் கலெக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணுங்க, அப்புறம் பேசுங்க மற்றதெல்லாம். காரணம் யார்? அவங்க தான் லெட்டர் கொடுத்தாங்க, இவங்க இந்த இடம் கேட்டாங்க, இதெல்லாம் எங்களுக்கு சார் நிர்வாகம் நினைச்சா எப்படி வேணா வாங்கலாம் சார். லெட்டரை ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர், இன்னொரு லெட்டர் மறைப்பாங்க, ஒரு லெட்டர் காமிப்பாங்க. இவங்க இன்னொரு லெட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, தாவேக்கா லெட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, ரவுண்ட் ஆனால் உழவர் சந்தை கேட்டோம் லெட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, 25ஆம் தேதி லெட்டருக்கு வந்திருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? 2 லெட்டர் வாங்கினீங்களா அப்படின்னா நீங்க? அதனால இந்த காரணம் அதெல்லாம் இல்லாமல் மக்களுக்கு ஒரு தர்மமே இல்லை சார். குழந்தைங்களை கூட்டு வரலாமா சார்? ஒரு கூட்டம் சேருதுன்னு அலர்ட் ஆகிடணும்ல அவங்க. இன்னொரு விஷயம், தவக தலைவர் இப்போ நான் ஏடிஎம்கேல 45 வருஷமா பிறந்ததுலேருந்து 75 ஏழு நம்ம போகும்போது மூலம் நாங்கள் கூட்டம் நிறைய மாநாடு பார்த்துருக்கேன். இப்போ 87 பார்க்குறோம். நாங்கள் எம்ஜிஆர் வந்த காலத்தில் நிறைய மாநாடு பார்த்துருக்கோம். மதுரை மாநாடு, நிறைய மாநாடு பார்த்துருக்கோம். அந்த அம்மா வந்தாங்கன்னா இருட்டுச்சுன்னா லைட் போட்டுருவாங்க. ஸோ அந்த கும்பல் பார்த்துருவாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்க திருப்பி முட்டிட்டு போக மாட்டாங்க. இப்போ அங்கேருந்து வந்துட்டு இருக்காரு அவர். வரும்போது அங்கேயே லைட் போட்டு அந்த வெண்டர்ஸில் பார்த்துட்டாங்கன்னா அவங்க அங்கே தள்ளிட்டு வர போகிறாங்க. அது 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 50 பேர் தான் தள்ளிட்டு வருவோம், 50 பேர் பின்னாடி போயிடுவோம் பார்த்தாச்சுன்னு. குழந்தைங்களாம் பார்த்தோன்னே பார்த்தீங்களா பதிலாக கேட்க ஆரம்பிச்சுட்டு குழந்தைய கூட்டு ரிவர்ஸ் போயிருப்பாங்க. நீ அங்கே மேடலை ஏறினா தப்பு இல்லை சார். அது ஸோ நிறைய, அதாவது அவர் நிர்வாகம் பண்ணுறவங்க தப்பானவங்க சார். அவருக்கு தெரியாது, அவர் சினிமா நடிகர் சார். அவருக்கு எழுதி வச்சு தான் படிக்கிறாரு. நிர்வாகம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு பின்னாடி பேக்கப் பண்ணுறாங்களே, அவங்க பெஸ்ட் இல்லை சார். அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அரசு தரப்புல அவர் நாங்கள் சொன்ன குறிப்பிட்ட டைம் வந்திருந்தா இந்த அளவுக்கு க்ரௌட் போயிருக்காங்க. நீங்கள் பர்மிஷன் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரணும். நாங்களாம் ஒரு லெட்டர் கொடுக்குறோம் வச்சுக்கோங்க, ஒரு நிகழ்ச்சி வைக்கிறோம் வச்சுக்கோங்க, மார்னிங் 7லேருந்து 11 அப்படி தான் கொடுப்போம். ஏன்னா டைமிங் நம்ம சொல்ல முடியாது. ஈவினிங்னா 6லேருந்து 10 அப்படி தான் கொடுப்போம். 10 தான் எண்ட் டைம், அப்படி தான் கொடுப்போம் நாங்கள். இதான் ப்ரொசீஜர். அதனால் அதை வச்சு அவங்க சொல்லுவாங்க தப்பு தான். அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ கூட நிறைய பேட்டி நான் கேட்டே இருக்கேன், இதெல்லாம் ஓடிட்டு இருக்கிறேன்னால
அதாவது நாமக்கல்ல வந்து காலைல 8:45 ப்ரோக்ராம் சொன்னாராம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது 8:30 கிளம்பியிருக்காரு. ஒன்றும் இல்லை, அவர் என்ன பண்ணியிருக்கணும், 8:45 அங்கே போயிருக்கணும். நாமக்கல்ல போய் உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் கூட்டம் திருச்சிக்கு போய் தெரிஞ்சிருச்சு சார். நம்ம எப்படி ரோட்ல போனா நம்மள விட மாட்டேங்கிறாங்க. ஆமா, அப்ப அவர் மாத்தணும்ல. நிச்சயமா டைமிங் தான் சார் மெயின் பொலிட்டிஷியன்ஸ்க்கு. அவங்க அங்க போயிட்டு டிலே ஆனா பரவாயில்ல, நீ இங்கே கிளம்புனதே 8:45 தானே. இது கோர்ட்டே வந்து சொல்லிருச்சுல சார். அப்புறம் அவங்க அரசு மேல எப்படி சார் நம்மளால தப்பு சொல்ல முடியும்? அதாவது சார், நான் தான் சொல்றேனே, இவர் பக்கம் மிஸ்டேக் இருக்கு சார். ஆனால் நீ இடம் கொடுத்தா சார் மெயின். உங்களுக்கு கரூர்ல வந்து இடம் இல்லையா வேற? இப்போ திமுக மாநாடு பெரிய இடம் கொடுத்தீங்களா, நடத்துனீங்க மாநாடு? நான் அது மாதிரி கேட்கல. அதிகபட்சம் என்ன சார், 30 இடத்துல 50,000 பேர் தான் சார். அது 5,000 பேர் இருக்கிற இடத்துல இப்போ இந்த இடம் இருக்கு. இங்கே நம்ம வந்து ஒரு 10 பேர் 20 பேர் நிற்கலாம் சார். டைட்டாக நின்றா அங்கே போய் 100 பேர் நிற்க முடியுமா? நின்றா ஸ்டாம்பீட் தான். ஏன்னா கண்ணெதிரில் நான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் நகரில் ஸ்டாம்பீட் ஆச்சு. வெள்ள நிவாரணம் 2,000 ரூபா பணம் கொடுத்தப்ப நான் தான் முன்னாடி இருக்கிறாங்க. கண்ணெதிரில் நான் தான் 10-20 பேர் தூக்கி போட்டேன். ஒரு சொட்டு ரத்தம் இல்லை சார், 48 பேர் செத்தாங்க. காரணம் என்ன? மழை, கரண்ட் இல்லை, லைட் எரியல, நிர்வாகம் சரியில்லை. அதான் காரணம். அது இல்லாமல் நீங்கள் மக்கள் வெளியே நிற்கிறாங்க. நான் காலை 4:30 மணிக்கு நான் போய் நிற்கிறேன். 4:30 மணிக்கு உள்ள ஆள் இருக்காங்க. உள்ள ஆள் இருக்காங்க என்ன பண்ணுவாங்க? கதவு, மக்கள் கதவை தரலாம், கதவை பூட்டு உடச்சி திறந்துச்சு. இது மாதிரி நிர்வாகம் சரியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை சார். அன்றைக்கி நிர்வாகம் தப்பு பண்ணாங்க, நடந்துச்சு. அதே தான் சார் இங்கேயும் 100% நிர்வாகம் அந்த இடத்த செலக்ட் பண்ண தப்பு. முதல் பாயிண்ட் இதுதான், மெயின் பாயிண்ட். நேற்று ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒரு அம்மா அந்த ஏரியா லோக்கல் அம்மா சொல்கிறாங்க, நான் பார்த்தேன் ஒரு பையன் வந்து எங்கள் ஏரியா பையன் பட்டாசு வெடிச்சு கிராண்டா பண்ணிட்டு இருந்தான், அவனு செத்துட்டான், இன்னைக்கு நிச்சயம் அவனுக்கு, நேற்று போச்சுட்டு வந்துட்டோம். கேட்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார். கூட்டங்கள் வரும் சார். எங்கள் அண்ணாமலைஜி சொன்ன மாதிரி மக்கள் ரசிகர் வருவான், கட்சிக்காரன் வருவான் சார். கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? அவனுக்கு கரெக்டாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய யாரு? நிர்வாகம், அரசு நிர்வாகம். உடனே சிஎம் வந்துட்டார், நிச்சயமாக அதெல்லாம் மறுக்க முடியாது. தெரிஞ்சவொன்னு ஓடி வர்றாரு, எல்லாம் வர என்ன யூஸ்? ப்ரிவென்ஷன் தான் சார் முக்கியம். வருமுன் காப்பது தானே முக்கியம். இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன் நிறைய பார்க்குறேன் சார். நான் போலீஸ் இலாக்கா வந்து வருமுன் காக்கிறதே இல்லை சார். வந்த உடனே பார்த்துக்கலாம், ப்ரிவென்ஷனே பண்ண மாட்டேங்கிறாங்க சார். நம்ம சொல்கிறோம், இப்போ எங்கள் ஏரியாவில் ஒரு தெரு இருக்குது, இங்கே வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஒரு KK சாலைன்னு ஒரு எம்ஜிஆர் நகரில், அது மெயின் ரோடு, கலைஞர் கருணாநிதி சாலை. அதுக்கு சைமல்டேனியஸாக கோவிந்தசாமி சாலைன்னு ஒரு சாலை இருக்குது. நீங்கள் அங்கே மீட்டிங் போட்டு பிளாக் பண்ணால் இந்த ரோடு கிளியர் பண்ணணும்ல, அப்போ தான் வர வண்டி வருவான். இங்கே ஃபுல்லாக வண்டி நிற்கும். நான் 100 காஸ்ட் எவ்வளோ பண்ணியிருக்கேன். நீ போலீஸ்க்கு கேட்டால் 100 காசு நான் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த அங்கே ஸ்டக் ஆகிறத சரி பண்ணணும்னா இது சரியாகணும். ரெண்டுமே இப்போ செகண்ட் என்ன ஆகும், ஜாமாய் நிற்பாங்க. அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது மாதிரி அங்கே மக்களும் விழிப்புணர்வாக இருக்கணும். இப்போ வியாபாரிகள்லாம் இருக்காங்க, அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், இந்த இடத்துல மீட்டிங் கொடுக்காதீங்க, இது பாதுகாப்பு இல்லாத இடம், இது விஜய் வர அளவுக்கு எங்கள் வியாபாரிகளுடைய சிக்கல், விஜய் பெரிய நடிகர் வர அளவுக்கு கெப்பாசிட்டியான இடம் இல்லைன்னு அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே. இன்னொன்று 25 சார் லெட்டர் கொடுக்குறாங்க, 2 days தானே. ஏன்னா அவங்க டேட்டு வேற ஒரு இடம் வச்சுருந்தாங்க, வேற மாவட்டம் வச்சுருந்தாங்க, அன்றைக்கி தான் மாற்றுறாங்க. அவங்களும் ஏரியா மாற்றுறாங்க, ஒன்று நிர்வாகம் வேலை செய்தாங்க. நீ நல்ல இடம் கொடுத்துருக்கலாம்ல, இல்லை கேன்சல் கொடுக்காதீங்க. இல்லைன்னா இப்போ வந்ததுக்கப்புறம் பேசுகிறோம், நம்ம வர்றதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா திட்டுவாங்க, கோர்ட்டுக்கு போங்க, போயிட்டு வாங்க, தப்பு இல்லை. இப்போ தாவகேவனர்லாம் வந்து இப்போ செந்தில் பாலாஜி தான் இத்தனைக்கு காரணன்ற மாதிரி எல்லாம் ட்விட்டரில் போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். செருப்பு பறக்கிறது நம்மளே பார்க்குறோம். ஒரு ரசிகர் வந்து செருப்பு போடுவான், நம்ம மேலே மாலை போடுவான், துண்டு போடுவோம், சம்திங் இஸ் தேர். அதனால தான் சொல்கிறோம், நிச்சயமாக லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஏஜென்சி விசாரிக்கக்கூடாது. ஒன்று சிபிஐ, அப்படி இல்லையா சுப்ரீம் கோர்ட்லேருந்து SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட் பார்வையில் ஒரு டீம் நடக்கணும். அப்போ தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஏன்னா இது வந்து இனிமேல் இந்த மாதிரி நடக்கவே கூடாது. தமிழ்நாட்டில், இந்தியாவில் எங்கேயுமே நடக்கக்கூடாது. ஒரு அரசியல் மேடையில், ஒரு அரசியல் கூட்டத்தில் 41 பேர் ஆயிடுச்சு. இப்போ 41 பேர், 41 ஆயிடுச்சு. சாப்பிட்றாங்கன்னா அது குழந்தைகள் 7 பேர். ஸோ நிச்சயமாக நடக்கவே கூடாது. அதுக்கு ஒரே இனிமேல் ப்ரிவென்ஷன் பண்ணணும்னா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது யார் தப்பு பண்ணாங்க, என்ன நடந்துச்சு, ஒரு இன்ச் பை இன்ச் கேமராவை. இப்போ தாவேகா வந்து மதுரையில் ஏதோ வீடியோலாம் கொடுத்து ஏதோ ரெட் மேண்டமஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லாமே எடுக்கணும். இனிமேல் தீவிர எடுத்து இந்த 40 பேரோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நிச்சயமாக ஒரு விசாரணை நடத்தி, உண்மை தப்பு நடந்தால் தப்பு, இயற்கைனா இயற்கை இல்லை. ஏன்னா நீ மிஸ்டேக் ஆஃப் தி நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர், காவல்துறை கண்காணிப்பாளர், அரசு சேர்ந்த எல்லாருமே அங்கே வந்துட்டாங்களே சார். அது முடிஞ்சவங்க சார் வர்றாங்க. மகேஷ் அலுவலர் அளவுக்குலாம் இருக்காரு சார். நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் பார்க்குற எல்லாருக்கும் கன்வீன்ஸ் அவருக்கா வரும்.
எல்லா இதே நல்ல இதே இருக்க எல்லாருக்கும் கண்ணீர் வரும் சார். அதை பார்த்தா இந்த குழந்தைங்களை பார்த்தா, குழந்தை தூக்கி அப்பா அலைகிறாரு, இந்த பக்கம் அலைகிறார், அந்த பக்கம் அலைகிறாரு, டெட் பாடி வச்சு அலைகிறா சார், உயிர் இருக்கான்னு பார்க்கறதுக்காக. எங்கேயா நடக்குமா? நடந்திருக்குமா எங்கேயாவது இந்தியாவில்? பெத்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க மேலேயும் தப்பு சார். சப்போஸ் இந்த குழந்தை சத்துட்டு அப்பா ஒன்று இருக்காரு, அவனத்துக்கு உள்ள போடணும். கூட்டத்தில் ஏறி கூட்டு போன குழந்தைய நீ தப்பிச்சு, குழந்தை செத்துருச்சு இல்லை, கஷ்டமா தான் இருக்கு. நடிகர் வர்றாங்க போறாங்க, இது நீ உஷாரா இருக்கல, உங்க குழந்தை தானே அது. நடிகர் அவ்வளோ உயிரை விடியா உங்களுக்கு? ஒரு சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு உங்க குழந்தை எடுத்து உயிரை போனாலும் பரவாயில்லையா? குழந்தை செத்துட்டு பேரண்ட்ஸ் தான் அவங்க உதைக்கணும் சார். அவங்கள ஏன் விட்டனி, ஏன் கூட்டு போனேன்? விழிப்புணர்வு வரணும் சார். இப்போ மற்ற மாநிலத்தில் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க தெரியுங்களா? இப்போ ஒரு இது பார்த்தேன், தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயும் முன்னேறி இருக்கணும், ஆனால் எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க சார். நீங்கள் இந்த படிக்கிறது பார்த்தீங்களா, ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு நடிகர், அவர் சினிமா நடிகர்னு ஒரே ஒரு மாஸ் தான், வேற என்ன இருக்கு அவருக்கு? படிக்கிறது தப்பு தப்பாக படிக்கிறார் சார். எழுதி கொடுத்தது அதே தெளிவாக பண்ண முடியல அவரால். அவரை நம்பி வரீங்க, ஓகே வாங்க, ஜனநாயக நாடு, யார் வேணா வரலாம், தலைவர் ஆகலாம், யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், பரவாயில்ல, மக்கள் தான் அதுக்கப்புறம் முடிவு, மக்கள் தான் எஜமானர்கள். ஆனால் அவங்களுக்கு சொல்ற கருத்தாவது என்ன கேட்டால் சொல்றாரா? சொல்லுங்க, என்ன சொல்றாரா? அதாவது அவர் சொல்றதை கேட்டாலே பாசிசம்ன்றாரு. என்னன்னு தெரியுமா அவருக்கு? என்னன்னு தெரியுமா பாசிசம்னா? ஒரு நாட்டோட துரோகி தான் பாசிசமா இருப்பான். நாட்டை காப்பாற்றுற கட்சி சார் இது பிஜேபி. அது இப்போ சொல்ல வரல நான். மனசு உங்களுக்கு எதுவுமே தெரியாது பேசுறீங்க. நீ எவ்வளோ எழுதி கொடுத்ததை வச்சு என்ன வேணா பேசுன? அவன் மீனிங் படிச்சு பார்த்தியா முதல்ல? இப்போதான் ஃபுல்லாக கூகுள் வந்துச்சு, தனி வீட்டில் உட்காந்து பாருங்க, பாசிசம், வாட்ஸ் த மீனிங் ஆஃப் பாசிசம் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ் போட்டு பாருங்க, க்ளீனாக வந்துடும். அதுக்கப்புறம் நீ பேசவே கூடாது அதை பற்றி, தெரிஞ்சிச்சுன்னா. எதுக்கு எடுத்தாலும் பாசிசம், பாஜக, என்ன பாசிசம், என்ன பாசிசம் பண்ணாங்க? நாட்டை காப்பாற்றுறது பாசிசமா? காஷ்மீரை மீட்டது பாசிசமா? 370 தூக்கிட்டு 1949 370 கொண்டு வந்து பல லட்சம் இந்திய நாட்டு உள்ள காஷ்மீரை சேர்த்தாங்க, தப்பா அது? கேட்குறேன். இருந்தாலுமே வந்து என்ன நீட்டு வந்து ரத்து பண்ண மாட்டேன்றீங்க, காசு தர மாட்டேங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். அப்பேற்பட்ட தைரியமான பொண்ணு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல சார். எவ்வளோ கோடி இருந்தாலும் நீட் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்க முடியும். இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா லண்டன்லாம் +2லேயே வடிகட்டிடுறான். எலிஜிபிலிட்டி எல்லாம் பாசிபிலிட்டிஸே இல்லை. நீங்கள் +2லேயே 13th அங்கே ஏ லெவல்ஸு, ஏன்னா ஃபேமிலி அங்கே தான், பையன்லாம் அங்கே தான் படிக்கிறான். ஏ லெவல்ஸ்லேயே தெரிஞ்சிடும் உனக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு. இங்கே அது இல்லையே. எஜுகேஷன் தான் சார் நம்பர் 1 இல்லையே. அங்கே எஜுகேஷன் தான் ப்ரிஃபரன்ஸே இல்லை. இங்கே தான் உங்களுக்கு எஜுகேஷனிஸ்ட் எல்லாருமே வந்து படித்தவன் இல்லையே, முதலாளிங்க தான் இருக்காங்க. சொல்லுங்க, இன்னைக்கு எவ்வளோ பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் யார் படித்தவனா? ஸ்காலர்ஸா வச்சுருக்காங்க? யூனிவர்சிட்டி இல்லையே. ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு +2 முடித்தோடனே எம்பிபிஎஸ் ட்ரை பண்ண மாட்டாங்க, டீச்சர்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்கலாம். அதுதான் அதிக சம்பளம், எல்லாமே ஃபஸ்ட் அதுதான். அப்படி வரணும் சார், அப்போ தான் சார் எஜுகேஷன் சிஸ்டம் சரியாகும். இங்கே விஜய் மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம், விஷயத்துக்கு படிச்சுட்டு வாங்க, கொஞ்சமாவது படிங்க. எவ்வளோ இருக்குது இன்னைக்கு படிக்கிறதுக்கு. நீ சொல்லிக் கொடுக்கணும், கம்ப்யூட்டரில் தட்டினா வந்துடும் சார் எல்லாம். நானே வரேன்னா இப்போ ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க, அந்த கமிஷனை பற்றி தட்டினா வந்துடுது சார் எல்லாம். 4 வருஷம் நடத்துனாங்க ஸ்லைட் கமிஷன். ரிப்போர்ட் போன 22 கொடுத்தாங்க. ரிப்போர்ட்டு கொடுத்துட்டு அசம்பிளியில் அடுத்த 1 மாதம் கழிச்சு அசம்பிளி வச்சார். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க 4 வருஷம் கழிச்சு? அந்த 16 அதிகாரி மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு பெஞ்சில் ஹைகோர்ட் பெஞ்சிலே வந்துச்சு கேஸு. அதுக்கப்புறம் NHRCக்கு போயிடுச்சு. இப்போ அந்த கேஸ் NHRC தூங்கிட்டு இருக்குது. என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து கமிஷன் வச்சுங்க, ஓகே. அந்த அம்மா நல்ல நல்ல நீதியரசர் தெரிய எங்களுக்கெல்லாம், நான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பார்த்த நீதியரசர் இன்னும் 2 நாளாக பாவம் வீடு வீடாக போயிட்டுருக்காங்க. ஆமாம், நேற்றுலேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா இறந்தங்கள் வீடு எல்லாம் போகிறாங்க. சரி, அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் மதிச்சாதானே? அந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குது? 4 வருஷம் கழிச்சு கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு மதிப்பு இல்லையே. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள்? 16 அதிகாரி அன்றைக்கி சுட்ட 16 பேர் நல்லா இருக்கு, அவன் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கலையே. NHRC தூங்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளே ரிட்டையர்டே போயிடுவான் அவன். இமீடியட் ஆக்ஷன், இமீடியட்டாக எஸ்பியும் கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுங்க, பண்ணிட்டு வேறு அதிகாரி போடுங்க. இப்போ ஒரு ADSP போட்டுக்கிறாங்க சார். 40 பேர் இறந்துருக்காங்க. ADSP சார் போடுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள் சார். அது வந்து ஒரு சினிமா கூட்டம் இல்லை, அது அரசியல் கூட்டம். ADSP இன்சார்ஜ் ஒருத்தர் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, விசாரிக்கிறது ADSP. சார் இவ்வளோ பிரச்சனை கவர்மெண்ட்டுக்கு என்ன சார்? என்ன 40 பேர் இறந்துட்டாங்க, மேற்கொண்டு மறுபடியும் விஜய் அவர்கள் வந்தால் கூட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன? சார் நிச்சயமா கூடும் சார். அப்போ யார் மேலே தப்பு? இப்போ
சார் நான் என்ன சொல்றேன், அதுக்காக நிர்வாகம் பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ விஜய் சப்போஸ் ஆளை பார்க்க வந்தா நிர்வாகம் பாதுகாப்பு கொடுக்கணும். நம்மளுக்கு தான் தெரியுமே சார் தமிழ்நாட்டு நிர்வாகம் எவ்வளவு வஸ்டா இருக்குன்ட்டு. அப்ப யாரு அவேர்னஸா இருக்கணும்? மக்கள் தானே இருக்கணும். மக்கள் இருக்கணும் சார். மக்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு. இப்போ விஜய் வந்து பார்க்கலாம் கிளம்பி வந்தாரு வச்சுக்கோங்க, அவர் பாதுகாப்பு கொடுத்தா தீரணும், வரக்கூடாது. வந்து அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பார்த்து தான் தீரணும். இல்லையா அவர் வீட்டுக்கு வர வச்சு காசுக்கு பணம் கொடுக்கல, அங்கே வீட்டுக்கு வர வச்சு கொடுங்க, ஏன்னா ஒன்று பண்ணுங்க. ஆனால் நீங்கள் என்ன கூட்டம் சேர்த்து அந்த கூட்டத்தை என்ன சார் வழி நடத்துறீங்க? நீங்கள் என்ன வழி நடத்துறீங்க? தவறால வழி நடத்துறீங்க. இப்போ நேற்று சொல்லும்போது சொன்னார், நம்ம தலைவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் சொன்னால் கேட்பாங்க, செகண்ட் லீடர்ஸ் யாரும் உங்களுக்கு இல்லை. புஷியானது என்ன கத்துனாலும் அவன் பூ ஊதிட்டு போயிடறான். இன்னொன்று எல்லாம் 15 to 25 வயசு பசங்க சார். என்ன 40-45 மெச்சூரிட்டி பசங்க, மெச்சூரிட்டி ஆளுங்க வந்துருக்காங்க இல்லையே. அவன் புஷி இல்லை, எந்த புஷி வந்து அவனுக்கு வேண்டியதான் அந்த முகம் வேண்டிதான். என்ன பேசுறவங்கள காதில் வாங்கல அவன் எவனுமே. விஜய் தான் சொல்கிறான், அவன் காதில் வாங்காதானே. நீ எனக்கு ரோடு அறிக்கையெல்லாம் படிக்கிறாரு அவர் எழுதி வச்சுட்டு, எதுவுமே அவன் காதில் வாங்கலை. தாவேக்கா விஜய் தான் சொல்கிறான், அவனுக்கு ஒன்றும் தெரியல பாவம். அவன் நடிகரை பார்க்க வந்திருக்கான் சார். அவன் நீ தானே வழி நடத்தணும். ஏறக்கூடாது, மேலே ஏறக்கூடாது, இது தப்பு, ஆக்சிடென்ட் ஆகும், உயிர் தான் முக்கியம். சார் நான் வந்து 1989 எம்ஜிஆரோட சிலையை திறக்கிறதுக்கு ராஜீவ்காந்தி வந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் பிறந்திருப்பீங்களா தெரியல. 89 அப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. இன்னும் திமுக ஆட்சி. அப்போ திமுக ஆட்சியில் பல லட்சம் பேர் வந்தாங்க மவுண்ட் ரோடில் இருக்க எம்ஜிஆர் சிலை திறக்கும்போது. அதாவது அந்த கட்சி தலைவர் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் 50 வண்டி வருதா, எஸ்கார்ட் ஒன்றா தான் வரணும், தனியாக வரக்கூடாது எந்த வண்டியும். அதான் அப்போ எனக்கு தெரிஞ்ச போலீஸ் சொல்கிறாங்க என்கிட்ட, சென்னை உள்ள எல்லா என்ட்ரிலையும் புற்றுலேருந்து ஈசல் வர்ற மாதிரி கூட்டம் வந்துச்சான், வண்டி வந்துச்சான். 18 மணி நேரம் ராலி அது மவுண்ட் ரோடில். நான் இருந்தேங்க, அதனால தெரியும் எனக்கு. ஸோ நிர்வாகம் பண்ணலாம் சார், நல்ல நிர்வாகம் தான் பண்ணலாம் சார். நிர்வாகம் பண்ண மனசு இருக்கணும். இப்போ நீ எதிர்கட்சி, உன்னால எங்களுக்கு ஆபத்து அப்படின்னு மனசில் நினச்சினா எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? நீ ஒரு தலைவர், உனக்கு கூட்டம் வருது, அதை பாதுகாக்க வேண்டிய நம்ம பொறுப்பு. நீ அரசியல் கலக்கவே கூடாது. மக்கள் தானே, அந்த வர்றவா மக்கள் தானே. இப்போ பாருங்க 40 பேர் இறந்துட்டாங்க, 2 பக்கம் தானே மைனஸ். விஜய்க்கு மைனஸ், இதில் ஆளுங்கட்சிக்கு மைனஸ். நிர்வாகம் சரியில்லை சொல்கிறாங்க, ஒரு பக்கம் உரிய டைம் லேட்டாக வந்தார் சொல்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம்? உயிர் போயிடுச்சு இல்லை, திருப்பி கிடைக்குமா? பணம் கொடுக்குறீங்க, திருப்பி பணம் வச்சு உயிர் வந்துடுமா? பெரிய தப்பு சார். நிர்வாகத்தை நிச்சயமாக கண்டிக்கிறோம். இனிமேல் இது மாதிரி நடக்கவே கூடாதுன்னா இமீடியட்டாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த கமிஷன்லாம் வந்து இந்த பார்த்தா அந்த செலக்ட் கமிஷன் என்னாச்சு, ரிப்போர்ட் கொடுத்து 2 மாதம் கழிச்சு அசம்பிளியில் கொண்டு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கல. இன்னும் என்ஹெச்ஆர்சியிலும் தூக்கிட்டு இருக்குது. பெஞ்சில் என்ன பண்ணால் என்ஹெச்ஆர்சி காமிச்சிட்டாங்க சொல்கிறேன். அதனால் கமிஷன் போட்டது நல்ல அதிகாரி தான். பட் இது வந்து அது மாதிரி இஷ்யூ இல்லை. இது கவர்மெண்ட்டை இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும். மெயின்டைன்டு பை ஆர் இவங்க ஒன்று ஹைகோர்ட் பார்வையில் இல்லை சுப்ரீம் கோர்ட் பார்வையில் நடந்துச்சுன்னா இதுக்கு இது அதிகபட்சம் 1 மாதம் ரிசல்ட் வந்துடும் சார். அதுக்கேற்ற மாதிரி அதிகாரி போடணும் சார். நல்ல அதிகாரி இருக்காங்க, இல்லாமலாம் இல்லை, சும்மா சொல்லக்கூடாது. தமிழ்நாடு போலீஸ் வந்து பெஸ்ட் போலீஸ் தான். ஆனால் இப்போ இருக்கிற அதிகாரிங்க வந்து அரசுக்கான அதிகாரிகளாக இருக்காங்க, மக்களுக்கான அதிகாரிகளாக இல்லை. இதுதான் பிரச்சனை. ஓகே சார், பொறுத்து வந்து பார்ப்போம் சார் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் ஒதுக்குனதுக்கு பாரத் மாதா கி ஜெய்.